செய்ய போகிற பொருளுக்கு இன்றைக்கி பச்சரிசி மாவு ரேஷன் பச்சரிசி தான் வாங்கி களைஞ்சி உணர்த்தி மிஷினில் பொடிச்சுன்னு வந்திருக்கேன். இப்போ இதை சீஞ்சட்டியில் போட்டிருக்கேன். நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் போடும்போது எப்படி இருந்தது அரிசி, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி பண்ணால் டான்ஸ் ஆடுற மாதிரி வருது பாருங்கள். பாருங்கள், அப்படியே சில்க் மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி வருது. அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட, ஒரு 2 நிமிஷம் கூட இந்த மாதிரி பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அப்படி போட்டவுடனே ஒரு மாதிரி வருது இல்லையா, அது மாதிரி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். எல்லா மாவையும் இதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், நான் ஒரு எத்தனை கலர்னால் அது எப்படி வந்து விழுது பாருங்கள். இப்போ நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு. எப்படி வந்து அப்படி விழுது பாருங்கள். அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கலரி எடுத்து வச்சிடணும். எல்லா மாவையும் கலரி எடுத்து வச்சிடணும். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு வெள்ளை சீடை முதல்ல பண்ணிக்கலாம். அந்த வெள்ளை செடிக்கோசு இந்த டம்ளரால் 2.5 டம்ளர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூனு உளுந்து மாவு நல்லா சிறப்பாக வறுத்து அரைக்கணும். இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி அதே ஸ்பூனால் 1 ஸ்பூனு தேங்காய், மிக்சியில் தான் துருவி இருக்கிறேன். தேங்காய் 1 ஸ்பூன் போடுறேன். இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் தான். இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூனு நெய் தான் ஊற்றிக்கிறேன். அடுப்பில் கடாயில் அந்த டம்ளரால் 2 டம்ளர் 2.5 டம்ளருக்கு நான் 1 டம்ளருக்கு 3/4 வீதம் 2.25 டம்ளரு 2.25க்கு கம்மியாக வெல்லத்தை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சர்க்கரையில் பொடிச்சு போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி அதை ஆன் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆன் பண்ணிடுறேன். அந்த டம்ளரால் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெய், தேங்காய், உளுத்த மாவு எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் சூடு ஆறிட்டு நம்ம இப்போது வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், வடிகட்டியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஏன்னா வெல்லம் ஜாஸ்தியாக இருந்தால் இதாகும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் கரண்டிலே கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம உப்பு சீடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். உப்பு செடிக்கு இப்போது இதே டம்ளரால் 1 டம்ளர் மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூனு தேங்காய், துருவின தேங்காய் போட்டுக்கிறேன். அதே ஸ்பூனால் 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பை நல்லா சிகப்பாக வறுத்து பொடிச்சு சலிச்சு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் இருக இல்லாமல் கொஞ்சம் கொல கொலான்னு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். நான் சும்மா தட்டில் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு காமிக்க சொல்கிறோம், தட்டில் போடுறேன். நீங்கள் பேப்பரில் எல்லாத்தையும் உருட்டி போட்டுடுங்க. ரொம்ப மழைன்னு உருட்ட வேண்டாம், சும்மா ஓரளவுக்கு உருட்டினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பேப்பரில் உருட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். சீடையும் உருட்டி எடுத்துட்டேன். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து திருப்பலாம், உடனே திருப்ப வேண்டாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹைலெல்லாம் வைக்காதீங்க, சீக்கிரம் வெந்து போயிடும். உள்ளெல்லாம் வேகாமல் மேலே சவப்பாயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி அடங்கி மேலே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட சிவந்த உடனே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சிவந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சத்தம் கேட்குதா? இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்த ஏடு போட்டுடுறேன். அடுத்த ஏடு போட்டுடுறேன். இதே மாதிரி எல்லா ஏடையும் போட்டு எடுத்துடுறேன். பாருங்கள், லாஸ்ட் ஏடும் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் ஏடும் எடுத்துடுறேன். இப்போது உப்பு சீடெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது வெள்ளை சீடையை போட்டுடலாம். அடுப்பு சிம்மிலே வச்சிடலாம். நான் வெள்ளை சீடைக்கு சின்ன சின்னதாக தட்டிலேயே உருட்டி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அதே எண்ணெயில் தான் போடுறேன். இந்த வெள்ளை செடிக்கு மாத்திரம் அடுப்பு சிம்மிலேயே இருக்கணும், ஹை பண்ணக்கூடாதுங்க. எனக்கு இந்த ஏடு இதாயாச்சு, எடுத்துட்றேன். நல்லா சிவப்பாயாச்சு, எடுத்துட்றேன். இதே மாதிரி ஒரு இடம் போட்டு எடுத்துட்றேன். பாருங்கள், உப்பு சீடை வெள்ளை சீடை ரெண்டும் ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.